முகவினர் அறக்கட்டளையினுடைய தலைவர், மிகச்சிறந்த தாயி, நம் அன்பிற்குரிய அப்துல் ரப் ஆசாத் சகோதரர் அவர்கள் உரை நிறுத்துவார். நேரற்ற பேரொன்றையும் ஆகிய எல்லாம் வல்ல இறைவனின் திருநாமத்தால் ஆரம்பம் செய்கின்றேன். மிக சிறந்த முறையில் இந்த நிகழ்வு உருவாக்கப்பட்டு உங்களுக்கு முன்னால் உங்களுடைய குழந்தைகள் ஒரு இந்த மனித குலத்திற்கு தேவையான மகத்தான செய்திகளை எல்லாம் உரையாடல் வாயிலாகவும் பாடல்கள் வாயிலாகவும் கருத்துரைகள் வாயிலாகவும் உலகத்திற்கே சொல்ல வேண்டிய அந்த மனித குலத்திற்கே சொல்ல வேண்டிய மிக உயர்ந்த செய்திகளை இந்த விழாவில் வைத்து சொல்லியிருக்கிறார்கள். இதையெல்லாம் நாம் உள்வாங்கிக் கொண்டு நம்மளுடைய வாழ்க்கையிலே அதை செயல்படுத்துவதற்கான முயற்சிகளிலே நாம் ஈடுபடுவதுடன் இந்த உலக மாந்தர்களுக்கும் நம்முடன் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய தொப்புள் கொடி உறவுகளுக்கும் இந்த செய்தியை கொண்டு போய் சேர்ப்பது என்ற உறுதிமொழியையும் நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். ஏனென்றால் ஒரு கருத்து நல்ல கருத்தாக இருக்கிறது என்று சொன்னால் இந்த மக்களிடம் கொண்டு போய் சேர்ப்பதுதான் நான் நல்ல கருத்து என்று நம்புகிறேன் என்பதற்கு அதுதான் ஒரே அதை நம்பி வெளிப்பாடு. அதெல்லாம் நான் நல்ல கருத்து என்று சொல்லிக்கொண்டே இருக்கிறேன் என்று சொன்னால் அந்த கருத்தின் மீது எனக்கே நம்பிக்கை வரவில்லை என்று அர்த்தம். எனக்கு உண்மையிலேயே ஆழமான எந்த விதமான பிசகு இல்லாத துளி கூட சந்தேகம் இல்லாத நம்பிக்கை அந்த கருத்தில் இருக்கிறது என்று சொன்னால் அதனுடைய உண்மையான வெளிப்பாடு என்னவென்று சொன்னால் அந்த கருத்தை மக்களிடம் கொண்டு போய் சேர்ப்பதற்கு முயற்சி செய்ய வேண்டும். நல்ல ஹோட்டல்களே போய் சாப்பிடுகிறோம், நல்ல ஆடைகளை வாங்குகிறோம், நல்ல பொருட்களை வாங்குகிறோம். இதையெல்லாம் நாமே வைத்துக் கொள்வது கிடையாது. இந்த ஹோட்டலுக்கு சென்றேன், மிக அருமையாக இருந்தது உணவு என்று மக்களிடம் சொல்லுவோம். ஏன்னா நல்லது என்று நான் நம்பிக்கை கொண்டதன் காரணமாக அந்த நல்லதை நம்மை சார்ந்த மக்களிடம், நம்மளுடைய இன பந்துக்களுடன், நம்ம ரத்த பந்தங்களுக்கு அது எடுத்து சொல்லக்கூடியது இயற்கையான ஒரு பண்பு. ஆனால் இன்று நல்லதை எடுத்து சொல்வதற்கு, நல்லதை மக்களிடம் கொண்டு போய் சேர்ப்பதிலே நான் மிகவும் பின்தங்கி இருப்பதன் காரணமாக இன்று மீடியாக்களை எடுத்துக்கொண்டாலும் சரி, தகவல் தொழில்நுட்ப சாதனங்களை எடுத்துக்கொண்டாலும் சரி, தீமைகள் தான் மக்களிடம் அதிகமாக எடுத்து சொல்லப்படுகிறது. அதற்கு காரணம் எதெல்லாம் நன்மை என்று நம்புகின்றோமோ அதற்கு நாம் தான் காரணம். நாம் நன்மை என்று நம்புகிறதை, உண்மை என்று நம்புகிறதை, பயனளிக்கக்கூடியது என்று நம்புகிறதை, இந்த உலக வாழ்விலே வெற்றி அடைக்கக்கூடியது என்று நம்புகிறதை, மரணத்திற்கு பின்னால் நம்மை சுவனத்திற்கு இட்டு செல்லும் என்பதை நம்புகிறதை உண்மை என்று சொன்னால் முதலிலே வாழ்க்கையிலே நாம் கடைபிடிக்க வேண்டும். இரண்டாவதாக இந்த மக்களிடம், அனைத்து மக்களிடமும் அந்த நன்மையின் செய்தியை கொண்டு போய் சேர்ப்பதுதான் மனிதாபிமானத்தினுடைய உச்சநிலை. மனிதர்களை நேசிக்கிறோம் என்று சொன்னால் அது வாயில்களை சொல்லிக் கொண்டிருப்பதனால் நடக்காது. அவர்களுக்கு கொஞ்சம் கல்வியை கொடுத்துவதன் மூலமாக அது நிறைவேற்று விடாது. அவர்களுக்கு கொஞ்சம் செல்வத்தை கொடுப்பதனால் அவர்கள் தன்னிறைவை பெற்றுவிட முடியாது. அவர்களுக்கு நல்ல கருத்துக்களை, நல்ல நம்பிக்கைகளை, நற்செய்திகளை, தான் வாழ்ந்து பின்பற்றக்கூடிய விஷயங்களை அவர்களிடம் கொண்டு போய் சேர்க்க வேண்டும். அதற்கு அவர்களை பண்படுத்த வேண்டும். அவர்களை தங்கவர்களாக, தன்னுடைய அன்பு சகோதரர்களாக, உறவுகளாக, உருதாய் மக்களாக நாம் அவர்களை உண்மையிலே நேசிக்கிறோம் என்று சொன்னால் அதற்கு ஒரே ஒரு வழி, இந்த உண்மையை, இந்த சத்தியத்தை நீங்கள் உரையாடல் வாயிலாக, நீங்கள் பாடல்கள் வாயிலாக, நீங்கள் கருத்துரைகள் வாயிலாக எதையெல்லாம் சொன்னீர்களோ, எதையெல்லாம் நாங்கள் கேட்டுக்கொண்டிருந்தோமோ அதை எங்களுடைய வாழ்க்கையை நாம் கடைபிடிக்க வேண்டும். அதை இந்த உலக மக்களுக்கு
எடுத்துச் சொல்வதிலே எந்த தயக்கமும் இல்லாமல் எந்த சந்தர்ப்பத்தை எல்லா சந்தர்ப்பங்களையும் எல்லா மீடியாக்களையும் எல்லா அணுகுமுறைகளையும் எல்லா சாதனங்களையும் அதற்காக நான் பயன்படுத்த வேண்டும். எல்லாம் வல்ல ஏக இறைவன் அத்தகைய நம்பிக்கையை அந்த நற்செயலை இந்த உலக மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கக்கூடிய இந்த உயர்ந்த லட்சிய உடையவர்களாக இந்த பெண்களையும் இந்த பெண்களை பெற்ற தாய்மார்களையும் இங்கு வருகின்றிருக்கக்கூடிய நம் அனைவரையும் எல்லாம் வல்ல ஏக இறைவன் ஆக்கி அருள் செய்ய வேண்டும் என்று பிரார்த்தனை செய்து முடிக்கின்றேன். எல்லா புகழும் ஏக இறைவனை. ஜஸாக்கல்லாஹு கைரா.